ஜம்மு காஷ்மீரில் திடீர் மேக வெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 60 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் திடீரென மேக வெடிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. அந்த வகையில் சோஸ்டி கிராமத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இது மச்சைல் மாதா கோயிலுக்கு செல்லும் வழி என்பதால் யாத்ரீகர்கள் பலர் சிக்கிக் கொண்டனர். இந்நிலையில் திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 60 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் பலர் மாயமாகி இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை மீட்கப்பட்டவர்கள் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மலைச்சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சுதந்திர தினம் மற்றும் சனி ஞாயிறு விடுமுறை என தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை காலை முதலே அதிகரித்து காணப்படுகிறது. கொடைக்கானல் நுழைவாயில் சோதனை சாவடியில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக அணிவகுத்து நின்றன. மேலும் மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, உகார்த்தி நகர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்பட்டது. இதனால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். இதனிடையே சென்னை மற்றும் பெங்களூருவிலிருந்து வழக்கமாக காலை 8 மணிக்கு வரும் ஆம்னி பேருந்துகள் நண்பகல் 12 மணிக்கு வந்து சேர்ந்தன. இதனிடையே தொடர் விடுமுறை காரணமாக கர்நாடகாவிலிருந்து ஏராளமான வாகனங்கள் தமிழகத்திற்கு வருவதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோபசந்திரம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெறக்கூடிய மேம்பால கட்டுமான பணிகளால் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. இதேபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் புறப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை இருந்தது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருகே மாட்டுத் தீவனம் ஏற்றிச் சென்ற மினி வேன் கவிழ்ந்து விபத்தால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பரதராமி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதிக்கு 1.5 டன் மாட்டுத் தீவனத்தை மினி வேனில் ஏற்றிச் சென்றார். சத்துவாச்சாரி அருகே வந்தபோது முந்தி செல்ல முயன்ற இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க பிரேக் பிடித்ததால் மினி வேன் கட்டுப்பாட்டை இழந்து தலை கீழாக கவிழ்ந்தது. இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 61 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடுத்தடுத்து கைது செய்துள்ளனர். இதனை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தங்கச்சிமடம் வலசை பேருந்து நிலையம் பகுதியில் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் காலை தொடங்கி மாலை 6 மணி வரை ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுதந்திர நாளில் கூட மீனவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை வலியுறுத்தும் விதமாக அவர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர்.